விட்டுட்டு முதல்ல வந்து உளறிக்கு நிக்கிற பரதேசி நான் தானுங்க முருகனுக்கு துணையா வந்த இடும்பேன். எது இடும்பன். உனக்கு எதுவும் தோது மாதிரி இருக்கா? இடும்பின்னு ஒண்ணு இருந்தா இடும்பின்னு ஒண்ணு இருக்க தனியா செய்யும். அந்த டோப்பை கழட்டி வை. இன்னைக்கு வந்திருக்குது இடும்பியா வாக்களி கொப்பர தேங்காய்க்கு உள்ள குடுமி மேரி. என்ன சொல்ற? அதனால எங்கள் திருமண விழாவுக்கு வருகின்ற அத்துணை உள்ளங்களையும் வருக வருக என வாழ்த்தும். வருக என்று நமது மந்தக்குளத்துப்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு நாடகத்தினை துவங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம். சப்பாடா என்னப்பா கண்ணை கட்டுதா? என்ன வெத்த தங்க மக்கா. ஆமா, வருஷத்துல ஒரு நாள் இப்படி தெய்வத்துக்கு திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் நாடகம் வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வரியை சேர்த்து அந்த காசெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு உங்க தலையெழுத்து. அப்படி சொல்லியா? அதை வாங்கி சாப்பிடணும்னு எங்க தலையெழுத்து. கொடுக்குற நீங்க அமைதியா இருந்தா தான் வாங்கிட்டீங்கன்னாங்க அழகா நடிக்க முடியும். கொடுக்குற நீங்க பாதியில விழுந்தடிச்சு தூக்கிட்டேன் வாங்கிட்டீங்க நாங்களும் குண்டியா ஆட்டி விட்டு ஓபி அடிக்க வேண்டிய சொல்லணும். ஓபினா இந்த ஆஸ்பத்திரியில கொடுப்பாளே சீட்டு அது இல்லையா? இது வேறையா? இது ஓபி சீட்டு வேறையா? ஆமா, நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டீங்க அவங்க கதை ரொம்ப. நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரங்களாம் வெள்ளையும் சொல்லையுமா மாடி வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்காங்கன்னு. அப்புறம் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராசா. ஏன் ராசா? உங்க காசை கொண்டு போய் ஒண்ணு சேர்த்து வரைஞ்ச முடிச்சு வீடு கட்டுறேன் பொறிஞ்சு கொட்டுது. ஏது என்னடான்னு போய் உடுக்கடி பூஜாரிக்கு தச்சனை வச்சு கேட்கிறேன். அந்த ஆளு சொல்றாப்புல வரி காசை வாங்கிட்டீங்க நீ எப்படா உருப்பிடுவே அப்படின்னு. ஒரு பிராடுக்கு தானே பிராட பத்தி தெரியும். எந்த விஷயத்துல பாருங்களேன், உழைச்சிட்டு வாங்குற காசு சிமெண்ட் போடாமே சரட்டுன்னு போய் ஒட்டும். உழைக்காம வாங்குற காசு எவ்வளவுதான் சிமெண்ட் போட்டாலும் 3ஆம் நாள் பொறிஞ்சு கொட்டும். என் வீடு பொறிஞ்சு கொட்டாம இருக்குன்னா உங்கள் அன்பான பார்வை, உங்கள் அருமையான பார்வை எங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நாடகத்தை தம்பி என்னன்னு இங்க வானே தானே என்ன அது மிளகாடு இல்லை தம்பி. என்ன பாக்குற? உன் கூட அந்த 4 பேருக்கு உட்காந்துருந்தாங்க இல்லைங்களா? ஏய் உன்னைய தாண்டா தம்பி. ஏன் சகல இந்த ஊர்ல நான் நடிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை தம்பி. இங்க வாங்க சகல அப்படி சொல்லாதீங்க. எந்த ஊர்ல என்னை பேசாத பேச்சு விட்டாங்க. பச்சை பயலுகளா? சின்ன பயலுக்கு தம்பி. ஏங்க உங்களையா? என்னைய தாயா பேசினாங்க அப்படின்னா உன்னையவா பேசினாங்க? ஏங்க அவ்வளவு கோபுறீங்க? உன்னைய பேசினா உனக்கு அந்த வேதனை தெரியும். சரி, என்னையா பேசியிருக்காங்க. அப்படி என்ன உங்க கோவம் வர்றவங்களுக்கு என்னங்க பேசினாங்க பயலுக? அந்த பயலுக காண எந்திரிச்சு போயிட்டாங்க போல இருக்கு. ஏன்? ஒருவேளை அவங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை செய்யறதுக்கா போயிருப்பாங்க. இப்ப மண்டைய பொழந்து விட பப்புன்னு வாக்க மாட்டேன். ஏண்டா அவங்க பேசுறாங்க, அவங்க செய்ய போயிருக்காங்க, உனக்கு என்ன இதுல வலிக்குது தம்பி? அவங்க பேசினதே என்னையே தான் தம்பி. அவங்க பேசினது ஒன்னே தானா? அப்படி என்னங்க பேசினாங்க? உள்ள உட்காந்து பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 4 பயலுகளும் அந்த வாசப்படி கம்பை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிறாங்க. என்னன்னு ஒருத்தன் சொல்றேன், என்னடா இளவு இது இத்த தண்டி இருக்கு. அப்படி முகர கட்டைய பாரு, முகர கட்டை. ஏண்டா எரும மாடு ஆளையும் முகரையும் பாரு. என்ன எதுக்குடா திட்ட? ஏண்டா அப்படி பொழந்துக்கிட்டு என்ன அப்படி என்ன பவுடர் போட்ட? அப்ப சின்ன பயலுக்கு பெருசா தானே தெரியும். மைக்க தூக்கி மண்டையா பொழந்து விடுவேன். ஏண்டா லூசாடா நீ? ஏண்டா 20,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுருக்கவே டவுசர் வாங்கி போடாம இருப்பானடா. அப்புறம் என்ன பார்த்தா அந்த பயலுக்கு அப்படி பேசிக்கிறாங்கடா. சரி, இன்னொருத்தன் சொல்றேன், அவ்வளவு பெரிய மயிராடாவே முகர கட்டை. ஒரு 2 ரூபா இல்ல, ஒரு 5 ரூபா இல்ல பிளேடு வாங்க. என்னடா சொல்ற? அதேமா கோயிலுக்கு விட்டுருக்க. அவளுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கடா. நான் யாரையும் உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நான் பூர்வம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அதுல ஒரு பையன் நல்ல பையன் போல இருக்கு. என்ன மாதிரியா? ரொம்ப நீயாடா? அது நல்ல பையன் போல இருக்கு. அவன் மட்டும் ரொம்ப மரியாதையா பேசினான். எப்படி? அமைதியா இருங்கடா. அவன் நம்ம ஊருக்குடா வந்திருக்கான். யாரு அவன்? என்னையதான் சொல்றாங்க. அவன் நம்ம ஊருக்குடா வந்திருக்கான். அவன் யாருன்னு அவன்கிட்டயே போய் கேட்டு வந்துடுறேன்டா. அது சரி. நேரா அந்த பையன் என்கிட்ட தான் வந்தான். வந்து அண்ணே என்னடா தம்பி? அண்ணே உங்கள யாருண்ணே பப்புன்னு அப்படின்னா. நான் தாண்டா தம்பி பப்புனுங்கிறேன். என்ன எப்படியும் மேலே கீழையும் பார்த்துருப்பேன். வாங்கடா வீட்டுக்கு போவோம். நாடகம் மசுரலையா விளங்கு. என்ன சொல்ற? பப்புனுக்கு பன்னிக்குட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கடா அப்படிங்கிறான். பக்கத்துல உள்ள சொல்றேன், பன்னிக்குட்டின்னா பிய திங்குமே இந்த அழுத்தும்பானாடாங்கிறான். இன்னொருத்தன் சொல்றேன், வந்த விருந்தாடிக்கிட்டே நிலத்தடா திங்கிறியான்னு கேட்டுக்கிட்டு நம்ம தாண்டா சூடா அள்ளி கொண்டு வந்து ஊட்டி விடணும்.
இன்னும் கொஞ்ச நேரம் சென்றுச்சு என்னைய பிய திங்க விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. தாங்க தெரியுது. நான் 2வது பாட்டு பாடனே அங்க வந்து உட்காந்துருந்தீங்க, இங்க நான் உட்காந்துருக்காம. ஆமா தம்பி, இதுக்கு பயந்துக்கிட்டானா? அந்த பயலுகளுக்கு பயந்துக்கிட்டு தான் தம்பி உட்காந்துக்கிட்டு. ஒரே பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. என்னையா பிரச்சனை? வீட்டுக்கு போனா பொண்டாட்டி பிரச்சனை, சரி. வெளியில வந்தா கடங்காரன் பிரச்சனை, நாடகத்துக்கு வந்தா சம்பள பிரச்சனை. ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? இந்த ஒரு வாரமா எனக்கு ஒரே பிரச்சனை. தெரியுது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? என்ன? ஒருவேளை நம்ம நேரத்துக்கு நல்லா இல்லாம இருக்குமோ? ஜாதகத்தை கொண்டு போய் சோசியத்தை கொடுத்து, அண்ணே எனக்கு எப்படி நீ நேரம் நல்லா இருக்கானே அந்த ஆளு சாதகத்தை பிரிச்சு பார்த்துட்டு மடக்கி வச்சுட்டு பேசாம உட்கார்ந்துருந்தார். சாதக நோட்டு தானே கொடுத்த? நான் சொன்னேன் சாதகத்தை கொடுத்துட்டேன், பிரச்சனைய வச்சுட்டேன், பிரிச்சும் பார்த்துட்டேன், எனக்கு என்னதாயா நடக்குது? அவர் சொல்றாரு, தம்பி இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ எவன் கூட பேசினாலும் உன்னைய தூக்கி போட்டுக்கிட்டு மிதிப்பாங்கடா. ஒரு வாரத்துக்கு நீ எவன் கூட பேசினாலும் உன்னைய தூக்கி போட்டுக்கிட்டு மிதிப்பாங்கடா. அது எப்படிங்க? நான் சொன்னேன், யோ நான் ஆடுறது நாடகம். பட்டமேளத்துக்கிட்ட பேசணும், மைசெட்டு கிட்ட பேசணும், யூடியூப் சேனல்கார்ட்ட பேசணும். ஆமா, இத்தனை பேர்த்துக்கிட்டே நான் பேசுறேன். என்ன எப்படியா தூக்கி போட்டு மிதிப்பாங்க? நீ என்னையா ஜாதகம் வச்சுட்டு பாக்குற? கொண்டையா ஜாதகத்தை வாங்கி வீட்டுல போட்டுக்கிட்டு. ஓஹோ, மறுநாள் நாடகம் தம்பி. பவுடர் போட்டுட்டேன், பேண்ட் சட்டையை மாட்டிட்டேன். அப்புறம் என்ன? சைடுக்கு வந்துட்டேன். வேற என்ன? சோசியர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆஹா, இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல நேரம். இன்னைக்கு நம்மள மிதி வாங்க தாண்டா போறோம். நம்ம மிதி வாங்குற அளவுக்கு நம்ம எதுக்கும் பேசிடக்கூடாது, அனாவசியமா பேசிடக்கூடாது அப்படின்ட்டு வெளியே வாய் ஆட்டையும் கொடுக்க கூடாது. ஜெட்டிலா பேசி நம்ம தொழில் போறோமா, தொழில பண்றோமா, வரணுமான்னு இருக்கணும். வெளியில வந்தேமா சகல. வணக்கம், அமைதி என் இனிய தமிழ் மக்களே. சாபாஸ். இது கெட்ட வார்த்தையாடா தம்பி? இது என்னங்க? எல்லாரும் கடுமையான ஜோசியனா இருந்திருப்பான் போல இருக்கு. என்னங்க? நடு கூட்டத்துல ஒருத்தன் எந்திரிச்சு வந்தேன்னா சிலுவாய பேத்து போடுவான்டாங்க. யார? என்னையதான். ஏன் அவரை என்ன திட்டுனியா? நாங்கெல்லாம் அமைதி தாண்டா இருக்கேன், நீ தாண்டா மைக்க போட்டு கத்திக்கிட்டு கிடக்க, முதல்ல ஓ வாய பொத்துடாங்கிறான். நான் சொன்னேன், நான் நடிக்க வந்திருக்கேன், நீ பார்க்க வந்திருக்க. பார்க்க வந்த நீ தான் வாய பொத்திக்கிட்டு பேசாம பாக்கணும். நீ என்னைய வாய பொத்த சொல்றது? பேசாமரியா? அவன் என்ன அங்க நின்னுக்கிட்டு சொல்றான், ஊரு விட்டு ஊர் மஜிர் வந்து எங்க வாய் மயிரை பொத்த வந்திருக்கியோ? யார? என்னையதான். ஐயா, எங்க வாய பொத்த வந்திருக்கியோ அப்படிங்கிற. சரி, பொத்துறது உன் கடமை, பொத்துன்னு சொல்றது என் கடமை. பொத்திக்கிட்டு உக்காரியா? அவன் என்ன சொல்றான் அங்க நின்னுக்கிட்டு, என்ன வாடா வாய பொத்த சொன்ன, இன்னும் அரை மணி நேரத்துல பாடுறான் அந்த கூட்டத்தை கிளச்சு காட்டுறேன்டாங்கிறான். எனக்கு தான் நேரம் சரியில்லைன்ட்டு நான் வந்து பயந்துகிட்டு நிக்கிறேன். சரி, நாடகம் பார்க்க வந்த உனக்கு மாடா நேரம் சரியில்லை. ஓன் கிரகம் பொறுக்கு 10 ஊர் சேர்ந்து ஒத்த நாடகத்தை வச்சிருக்கு. அது சரி. தனிப்பட்ட ஒரு நபர் எப்படி அந்த கூட்டத்தை கலைச்சு காட்டுவேன் பாப்பா? அவனும் உட்காந்துட்டான், நானும் பாடிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன? திடீர்னு எந்திரிச்சான். எந்திரிச்சு கட்டி இந்த வேட்டியை சரட்டுன்னு உறிஞ்சிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு கூட்டத்தான் பாருங்க நடு கூட்டத்துக்குள்ள விழுந்தடிச்சு ஓட்டான். அவன் பின்னாடி கூட்டமே எந்திரிச்சு ஓடி போச்சு. ஐயா, அப்புறம் சொன்னதை செஞ்சுட்டான்டா. ஒண்ணு ஓடுறவனை கூப்பிட்டு ஏன்டா ஓடுற, எதுக்கிட்டா ஓடுற அப்படின்னு கேட்டுக்கணும்ல. ஒண்ணுக்கு நெருக்கிட்டு ஒருத்தன் எந்திரிச்சு போனானா அவங்க பின்னாடி இவங்க ஓடிடுவாங்க. ஓஹோ, இவன் திடு ஓடி ஒரு வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டான். நாடகம் பார்க்க வந்த ஆளுக பூரா அவன் வீட்டை சுத்தி தான் நிக்குது. ஒரே காவலுக்கு ஒரு புள்ள நாடகம் பார்க்கல, கொட்டகா மணக்குண்டியா கிடக்கு. மைசெட்டுக்காரர் மட்டும் பித்தா பித்தான்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அண்ணன் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீயும் ஓடல? அதுக்கு அவரு, நான் ஓடி போயிட்டேன்னா என் ஆம்பிள் பாறை தூக்கிட்டு ஓடிடுவாங்க தம்பி. எது? அவரு அவ்வளவு நல்ல ஊரா? ஒரு அரை மணி நேரம் சென்று வீட்டுக்குள்ள போனேன், முள்ள கதவை திறந்துக்கிட்டு வாயை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தேன். அப்படி என்ன வாயில பண்ணிருப்பேன்? ஊருக்காரருக்கு கேட்டாரு, ஏன்டா நாடகம் பாக்குறத விட்டு இத்த தண்ணி கூட்டத்துக்குள்ள விழுந்து அடிக்க முடியாம இந்த வீட்டுக்குள்ள பூந்த. அதுக்கு உடனே சொல்றேன், நான் ஒடியாந்தது இருக்கட்டும், நீங்க ஏன்டா என் பின்னாடி ஒடியாந்திய? நியாயம் தானே. பொறுத்து பார்த்தாரு ஊர் தலைவர். கட்டா அவனை பிடிச்சு எதுக்கிட்ட அந்த ஓட்டம் ஓடியா அந்த வீட்டுக்குள்ள பூந்த. அதுக்கு ஒண்ணு சொல்றேன், ஐயா கோச்சுக்காரி ஐயா, என் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கட்டிங்க அடுப்படியில ஒளிச்சு வச்சிருந்தேன், அதடா எடுத்து குடிக்க வந்தேன்.
ஓ அதுல ஒரு அறிவாளி கேட்கிறார், என்ன ஏன்டா இதை சொல்லிட்டு வர்றது இல்லையா? அது சரி. அதுக்கு ஓடனவன் சொல்றேன், என்ன ஒரு கட்டிக்கு மீற குடிக்க ஊருக்கே சொல்லிட்டு வருவாங்களோ. எது அப்படி எல்லாம் இல்லாம யாராச்சும் தண்ணி கிண்ணி போட்டிருந்தா தயவு செஞ்சு விட்டுருங்க. இனிமேல் பட்டு தண்ணி குடிக்காதீங்க கொஞ்சமா. யோ நீ வேறையா. அதனால